1980-90களில் வெற்றிப்பட நாயகன் கிராமத்து பெண்களின் கனவுகளை படங்கள் மூலம் நனவாக்கிய கிராமத்து நாயகன். தமிழ் திரையுலகம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு நடிகரை உச்சத்தில் வைத்து கொண்டாடுவதை தவறவிடுவதில்லை. அப்படி ஒரு நடிகர் தான் பளபளக்கும் சட்டை, வயல்வெளிகளில் காதல் டுயட், பங்காளி சண்டை, மாமன் மச்சான் சண்டையை மைய கருத்தாக வைத்து 80-90களில் தமிழ் திரையுலகை கலக்கிய நடிகர் ராமராஜனை பற்றி ஒரு பார்வை. 1954ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூரில் பிறந்தவர் ராமராஜன். இவரது தந்தை பெயர் ராமையா. ராமராஜனின் இயற்பெயர் குமரேசன். இவரது அப்பா ஒரு நாடக கலைஞர் என்பதால் ராமராஜனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டு சினிமா துறையில் கால் பதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. படிப்பை முடித்து சினிமா தியேட்டரில் டிக்கெட் கிளிக்கும் வேலை, அதன் பிறகு ஆபரேட்டர், கேசியர், அதன் பிறகு சினிமாவில் நடிக்க வேண்டும் என சென்னை வந்த ராமராஜனுக்கு 1978ஆம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் மீனாட்சி குங்குமம் படத்தில் சிறிய வேடம் கிடைத்தது. இதற்கு அடுத்து அன்பே சங்கீதா, திருவிளக்கு, பட்டம் பறக்கட்டும் போன்ற படங்களில் சிறு கதாபாத்திரங்கள் கிடைத்தது. ராமநாராயணனிடம் சுமார் 30 படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் என முன்னணி நடிகர்கள் தங்களின் தனி திறமையை கொண்டு லட்சோப லட்ச ரசிகர்களை தனக்கென உருவாக்கி கொண்டார்கள். அந்த வகையில் 1980-90களில் கிராமிய கதைகளை கொண்டு நடித்து கொடிகட்டி பறந்தவர் ராமராஜன். 1985ஆம் ஆண்டு பாண்டியன் இளவரசி நடிக்க, கங்கையமரன் இசையமைக்க, மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற திரைப்படத்தை இயக்கினார் ராமராஜன். அதற்கு அடுத்து ஹலோ யார் பேசுறது, மறக்க மாட்டேன், சோலை புஷ்பங்கள் என படங்களை தொடர்ந்து இயக்கினார். இவரின் படங்கள் பாரதிராஜாவுக்கு பிடித்து போக 1985ஆம் ஆண்டு பாரதிராஜா தயாரிப்பில் மருதாணி என்ற படத்தை இயக்கினார் ராமராஜன். 1986ஆம் ஆண்டு அழகப்பனின் இயக்கத்தில் கதாநாயகனாக நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற படத்தில் அறிமுகமானார். இந்த படம் வெற்றி பெற 1987ஆம் ஆண்டு கங்கையமரன் இயக்கத்தில் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தில் மாட்டுக்காரன் வேடத்தில் அரைக்கால் டவுசர் போட்டு நடித்திருப்பார் ராமராஜன். இந்த படத்தில் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த 2 படங்கள் மூலம் ஹீரோவாக அங்கீகாரம் பெற்றார் ராமராஜன். இதனைத் தொடர்ந்து ஒன்றியங்கள் ஜாதியே, என்னை விட்டு போகாதே, செண்பகமே செண்பகமே என கிராமிய கதைகளை உள்ளடக்கிய படங்களில் நடித்து தனக்கென ரசிகர் கூட்டங்களை உருவாக்கி கொண்டார். கிராமத்து படங்களில் காதல் மன்னனாக வலம் வந்த ராமராஜன் தனது நிஜ வாழ்க்கையில் நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ராமராஜனுக்கு அருண் என்ற மகனும் அருணா என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் 1989ஆம் ஆண்டு கரகாட்டக்காரன் என்ற மெகா ஹிட் திரைப்படம் வெளியானது. இதில் அறிமுக நாயகியாக கனகா நடித்தார். கவுண்டமணி செந்திலின் சூப்பர் ஹிட் காமெடியில் மெகா ஹிட் பாடல்கள் என மிகப்பெரிய வெற்றி கண்ட திரைப்படம் கரகாட்டக்காரன். இத்திரைப்படம் மதுரையில் 500 நாட்களை தாண்டி ஓடியது. இப்படத்தின் வாழைப்பழ காமெடி இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கப்படும் காமெடி. ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. நஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர, எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி, 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க. என்ன இது? பழம். நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. சண்டை போட்டுக்கிட்டு அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? நீ கேள். உட்கார்றா தம்பி. ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு.
எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் ஆயிடுச்சு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 என்ன எங்க சண்டை, என்ன எங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 100 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினியாளா? வாங்கினேனே. 1 இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன், பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு 1 பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. 1980-90களில் ராமராஜன் படங்களில் அதிகம் நடித்த நடிகைகள் ரேகா, ரூபினி, கௌதமி. ரஜினி, கமல், சத்யராஜ் போன்றோர் நடித்த காலகட்டங்களில் அறிமுகமான ராமராஜன் நடித்த படங்கள் அனைத்தும் குறைந்த பட்ஜெட் படங்களே. ஆனால் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள். இதனால் தயாரிப்பாளர்கள் அனைவரும் ராமராஜனை தேடி வந்தனர். 1989ஆம் ஆண்டு வெளியான என்ன பெத்த ராசா திரைப்படம் ரஜினி படத்தை விட அதிக வசூல் சாதனை செய்த படம். அதன் பிறகு ராமராஜனின் சம்பளம் 1 கோடியை தொட்டது. என்ன பெத்த ராசா திரைப்படத்தில் கவுண்டமணி, வினி சக்கரவர்த்தி காமெடிக்கு பஞ்சமில்லை. என்ன மாதிரி ஆம்பளத்தரமான வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க. நீ தாண்டா என் மகன். இவனை கெடுத்து குட்டி சவராக்குறதே நீங்க தான். ஒழுங்கா சினிமா கொட்டாயை கவனிக்கிறத விட்டுட்டு ஊர் விவகாரத்துல எல்லாம் தலையிட்டு வெட்டி வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். பத்தாவுக்கு நீங்க வேற ஒத்து ஊதுங்க. ஆமா, நான் ஒத்துதுற, நீ பக்கத்து உட்காந்து தவளடி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் அப்பாவும் ஒருத்தர் விரும்பத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனாலதான் அப்பா இன்னைக்கு நிறுத்து. உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு இந்த புடவை, ஜாக்கெட்டு, அப்புறம் பாவாடை பாவாடை எல்லாம் துவச்சு போட நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல, அவளுக்கு பச்சை தண்ணி ஆகாது. ஒரு அன்பு. பாத்தியா அப்பாவுக்கு மேல எவ்வளவு அக்கறைன்னு. இதெல்லாம் எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உள்ள விசேஷம் அது. புரியுதுரா? காதலிச்சு தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கொளுத்துராஜா, எப்பா எனக்கு இந்த வயசுலயே நீ அலையிறியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு. அப்ப வேணா நீ அலை. நீ உடனே புடி. குடிக்கிறது பிடிக்கிற பச்சை தண்ணி ஒத்து வர்ற பொண்ணா பார்த்து குடி. இவன் புதுசா எங்க போய் பிடிக்க போறான்? என் அண்ணன் பொண்ணுதான் இருக்குல்ல. யார் அந்த குந்தாணி கருப்பியா? அது நடக்கவே நடக்காது. ஊர்ல எவ்வளவு எடுத்துட்டு வந்தாலும் நான் ஏத்துக்குவேன். ஆனா உங்க அண்ணன் வீட்டுல மட்டும் நான் சம்பந்தம் வச்சுக்கவே மாட்டேன். அவன் ஒரு வெட்டிப்பைய, வெங்கப்பைய, தண்டாப்பைய. பாடல்கள் அனைத்தும் கேட்பவர்களை மெய்மறக்க செய்யும் பாடல்கள். பெண்களை மதிக்கும் குணம். பீடி, சிகரெட், தண்ணி அடிப்பது போன்ற கதாபாத்திரங்களில் நடிக்க மாட்டார் கிராமத்து எம்ஜிஆர் ராமராஜன். நகரங்களை மையமாக வைத்து நடித்த நம்ம ஊரு நாயகன், அன்பு கட்டளை போன்ற படங்கள் ரசிகர்களை கவரவில்லை. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்தபோது ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என 2ஆக பிரிந்தது. அப்போது ஜெயலலிதாவை சந்தித்து கட்சியில் சேருகிறார் ராமராஜன். 1998ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணியில் அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் ராமராஜன். ஆனால் ஆட்சி கலைப்பினால் 13 மாதங்கள் மட்டுமே எம்பியாக இருந்தார் ராமராஜன். இந்நிலையில் நளினிக்கும் ராமராஜனுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. 2000ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட நளினியும் ராமராஜனும் விவாகரத்து பெற்றனர். இவர் எப்போதும் பெரிய தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். சிறு தயாரிப்பாளர்கள் வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர். இதனாலே இவரது திரையுலக வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டது. கரகாட்டக்காரன் படத்திற்கு பிறகு மகா ஹிட் படம் ராமராஜனால் கொடுக்க முடியவில்லை. 1996ஆம் ஆண்டு அம்மன் கோவில் வாசலிலே, கோபுர தீபம், நம்ம ஊரு ராசா, விவசாயி மகன் என வெளியான படங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தன. அவருடைய படங்களை கைத்தட்டி ரசித்த ரசிகர்கள் அதன் பிறகு அவருடைய படங்களை பார்த்து நகைக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டு அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார் ராமராஜன். ஜெயலலிதாவுக்கு நன்றி கடன் பட்டவராக பின் நடந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்து திமுக தலைவர் கருணாநிதியையும் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். ராமராஜனும் நளினியும் மீண்டும் பேச துவங்கினர். ஆனால் சேர்ந்து வாழ விருப்பமின்றி நண்பர்களாகவே இருந்தனர். விவாகரத்து பெற்றாலும் ராமராஜனும் நளினியும் மகன் திருமணத்தை சேர்ந்தே நடத்தி வைத்தனர். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு
சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்தார் ராமராஜன். ஆனால் சசிகலா சிறை சென்ற பிறகு தனது ஆதரவை ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்தார். மீண்டும் ராமராஜனுக்கு பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல கதாநாயகன் வேடம் கிடைக்கவில்லை. குணச்சித்திர வேடங்கள் நடிக்கவே வாய்ப்புகள் வந்தன. அதை ராமராஜன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் கரகாட்டக்காரன் 2ஆம் பாகம் எடுப்பதாக கங்கையமரன் அறிவித்தார். ஏனோ கரகாட்டக்காரன் 2ஆம் பாகத்தில் நடிக்க விருப்பமில்லை என அதிர்ச்சி தகவல் கொடுத்தார் ராமராஜன். KP பிரபு இயக்கத்தில் RK பாலாஜி ஹீரோவாக நடிக்க LKG படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது ராமராஜனுக்கு. அதில் நடிக்க மறுத்துவிட்டார். அந்த வேடத்தில் JK ரித்தீஷ் நடித்தார். தொடர்ந்து கிராமிய வேடத்தில் நடித்ததால் ராமராஜனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் கதாநாயகனாக நடித்து ஹிட் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ராமராஜன். ஆனால் தற்காலிக ட்ரெண்டுக்கு சாத்தியமா என்பது கேள்விக்குறியே. ஆனால் தன்னை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வாரா ராமராஜன்? பொறுத்திருந்து பார்ப்போம்.